கோவை சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. அங்கு அதிக வெப்பநிலையில் இரும்பு உருக்கப்பட்டு வார்ப்புகள் செய்யப்படுகின்றன. இதனால் தொழிற்சாலையில் இருந்து அதிகளவு புகை வெளியேறுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. மேலும் வீடுகள், தண்ணீர் தொட்டிகளில் கருப்பு நிற துகள்கள் படிவதாகவும் இதன் காரணமாக அவர்களது உடல்நிலை பாதிக்கப்படும் நிலையில் உள்ளது. எனவே இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து அப்பகுதியில் வாழும் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். எங்களுக்கு சாந்திகன்னு ஒரு பவுண்டரி இருக்குங்க. எங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அது ரொம்ப வருஷமா எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஏர் பொல்யூஷனுக்காக தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப அதாவது நிறைய குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு வீசிங் ப்ராப்ளம் நிறைய எல்லாம் இருக்குது. இருந்துமே இந்த ஏர் பொல்யூஷன்னால என்ன ஆகுனா நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புங்க. இதனால நிறைய பேர் எங்களுக்கு என்னென்னா ஒரு தடவை கோல்டு வந்தது அப்படின்னா 2-3 மாதத்துக்கு இல்லை 4 மாதத்துக்கு சரியாகிறதே இல்லைங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மெயினாக அங்கேருந்து வர்றது. உங்களுக்கு ஒரு கரும்புகை இல்லைன்னா ஒரு வெள்ளை புகை மாதிரி அவங்க விடுறாங்க. அவங்க என்ன காஸ்டிங், அதாவது இரும்பு மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலைங்க. அவங்க சாந்தி கியர்ஸ், கம்பெனி நேம்ஸ் சாந்தி கியர்ஸுங்க. ஸோ இதில் நாங்கள் நிறையா தடவை நாங்கள் இது மனு கொடுத்துருக்குறோம். இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் 2019 இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். விஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க, நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே அப்பப்போ டெம்பரரியாக ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களே தவிர இது வரைக்குமே எங்களுக்கு எதுவுமே பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சது இல்லைங்க.